योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगीराम शिवकुमार महाराज की जय। நம்மை காக்கும் தெய்வம் யோகிராம் சிவகுமார் महाराज की जय। கண்கண்ட தெய்வம் யோகிராம் சிவகுமார் महाराज की जय। ஆணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சிவகுமார் महाराज की जय। சாட்சியாக என்னுடைய உயிருக்கு இருக்கிறது. உயிர் வேண்டுமா, உடம்பு வேண்டுமா, ஆத்மஸ்வரூபம் வேண்டுமா, இந்த அறியக்கூடிய உடம்பு வேண்டுமா என்று பகவான் கேட்டார்கள். அதனுடைய அர்த்தம் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மஸ்வரூபம் அறிவில்லாதது. இந்த சிறை வடிவிலே நான் இருக்கின்றேன்.
கன்னியாகுமரிக்கு வடக்கே பதிகேறுவதும் எங்கள் ஐயா, நாடு ஆளுகின்றவர்களை கூட்டுவதும் எங்கள் ஐயா, நல்லதொரு தேர் ஓட்டுவதும் எங்கள் ஐயா, நல்லதொரு சிங்காசனம் இருந்து இந்த உலகை ஒருமுனையில் அரசாங்குவதற்காக உயிரோடு இருக்கின்ற உலக வரலாற்றிலே யாருக்கும் சிறை வைத்தது கிடையாது. சிறை வைத்தது மட்டுமல்ல, கேரள தந்தைகள், ஆச்சாரிய நம்பூதிரிகள், உலகத்திலே புகழ் பெற்றவர்கள், சாஸ்திர விதிமுறைப்படி பூஜை செய்கின்றவர்கள் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் கிடையாது, ஏன் இந்தியாவிலே கிடையாது. சாஸ்திர வல்லுநராக பகவானுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ண வேண்டும், எந்த முறையிலே பூஜை செய்ய வேண்டும் என்ற அத்தனையும் கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்று பல இடங்களிலே குருவாயூர் எல்லாம் சென்று பூஜை செய்த தந்திரிகள், நம்பூதிரிகள் பகவானுடைய திருவிக்கிரகத்திற்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிச்சைக்காரனுடைய சிலையை தொடுவதற்கு அவனை தவிர வேறு யாருக்கும் உரிமை கிடையாது என்று சொல்லி அந்த தெய்வம் வேறு யாரும் அல்ல. கலியுகத்திலே கலியை அழித்து தர்மத்தை நிலையாடுவதற்காக வந்த அந்த தெய்வம் காணிமடம் மந்திராலயம் உலக வரலாற்றிலே இடம்பெறும். காணிமடம் மந்திராலயம் உலக வரைபடத்தில் இடம்பெறும் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார்கள். கன்னியாகுமரியிலே இருந்து தெற்கே நோக்கி கையை காட்டி ஆறுகளை காட்ட வேண்டுமா? தென் திசையில் வழிகாட்டி திருப்பு முகம் பார்க்கையில் தெற்கும் வடக்குமாக திருப்பதி தோணுமடா. அந்த பலி அல்லாது அதிகபதி ஒன்றும் இல்லை. இங்கே வந்தவர்கள் எல்லாம் கோடி கோடி புண்ணியம் செய்தவர்கள். இதனுடைய பலன் பின்னால் தெரியும். பகவான் இரண்டு வாரத்திற்கு முன்னால் நமது உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள், அழுந்திருக்கிறார்கள். காணிமடம் மந்திராலயம் அட்டைன் த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி. காணிமடம் மந்திராலயம் அட்டைன் த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி. அதற்கு மேல முடிவே கிடையாது. ஆன்மீகம் என்று ஒருவன் நுழைய வேண்டும் என்று சொன்னால் காணிமடத்திற்கு செல், அங்கே ஞானம் கிடைக்கும். ஞானம் மட்டுமல்ல, பக்தி வேண்டும் என்று சொன்னால் பக்தி கிடைக்கும். எதை நினைக்கின்றாயோ அத்தனையும் அங்கே கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி என்று சொல்லி இருக்கின்றார்கள். அழுதாராம். எத்தனையோ கோடி கோடியாக கொட்டுகின்ற வடலெல்லாம் இந்த ஆசிரமம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பகவானுடைய ஆசிரமம் நல்லபடியை வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பகவான் சொல்கின்ற வார்த்தை காணிமடம் மந்திராலயம் அட்டைன் த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி. இங்கே நம்பூதிரி சிறையிலே கைவிட்டால் அவர் ஆடுகின்றார். இங்கு நம்பூதிரி ஒரு தடவை ஊருக்கு வெளியே சென்றிருந்தார். வேறொரு நம்பூதிரி இங்கு வந்திருந்தார். பகவான் அங்கே படுத்து விட்டார். பகவான் 3 நாட்கள் இறந்தவில்லை, அலறினார்கள். அடியனுக்கு செய்தி வந்தது. உடனே நமது நம்பூதிரிக்கு உடனே புறப்பட்டு வாருங்கள். அவர் சொன்னார், 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எங்கள் வீட்டிலே வீடு இருந்து விட்டது, அதனால் நான் அங்கே செல்கின்றேன், உடனே வருகிறேன் என்று வந்தார். இந்த நம்பூதிரி செய்தது இந்த பூஜை செய்தவர்கள் பிடிக்கவில்லை போல அவர்